ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 182. இதில் பூதனா என்பவளின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ராஜா கம்சன் தனது அசுர அமைச்சர்களை கலந்து ஆலோசித்த பின்பு கோரமான வழிகளில் சிறு குழந்தைகளை கொல்லும் செய்வினையை அறிந்த பூதனா எனும் சூனியக்காரியை அழைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் மேய்ச்சல் நிலங்களிலும் உள்ள குழந்தைகளை கொல்லும்படி கம்சன் உத்தரவிட்டான். இத்தகைய சூன்யக்காரிகள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித திருநாமம் உச்சாடனம் செய்யப்படாத அல்லது கேட்கப்படாத இடங்களில் மட்டுமே தமது செய்வினையை நிறைவேற்ற முடியும். பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமம் பேசப்படும் இடங்களில் அது கவனமின்றி இருந்தாலும் கூட சூனியக்காரர்கள், பேய்கள், துர்சம்பவங்கள் போன்றவை எல்லாம் உடனே விலகிப்போகும் என கூறப்படுகின்றது. பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமம் மிகுந்த அக்கறையுடன் உச்சாடனம் செய்யப்படும் இடங்களில், அதுவும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் தாமே வசித்த விருந்தாவனத்தில் இது நிச்சயமாக உண்மை. எனவே நந்தரின் சந்தேகங்கள் அவர் பகவான் கிருஷ்ணரிடம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக எழுந்தவை. பூதனா சில சக்திகளை பெற்று இருந்தாலும் உண்மையில் அவளின் நடவடிக்கைகள் காரணமாக பெரும் அபாயம் எதுவும் நேர்வதற்கு வாய்ப்பு இருக்கவில்லை. இப்படிப்பட்ட சூனியக்காரிகள் கேசரி என அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் ஆகாயத்தில் பறக்கக்கூடியவர்கள் என்பது பொருள். இந்தியாவின் வடமேற்கு பகுதியின் உட்பிரதேசங்களில் இந்த சூன்யக்கலை இப்பொழுதும் பழக்கத்தில் உள்ளன. வீழ்த்தப்பட்ட மரத்தின் கிளை மேல் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் இடம் விட்டு இடம் பறந்து செல்ல முடியும். பூதனா இந்த சூன்யக்கலையை அறிந்து இருந்ததால் பாகவதத்தில் அவள் கேசரி என அழைக்கப்படுகின்றாள். நந்த மகாராஜாவின் அரண்மனை இருந்த கோகுல பகுதிக்குள் பூதனா அனுமதியின்றி பிரவேசித்தாள். தன்னை ஒரு அழகிய பெண்ணாக உருமாற்றிக்கொண்டு அன்னை யசோதையின் வீட்டிற்குள் அவள் நுழைந்து விட்டாள். இடுப்பான இடுப்பும் அழகிய உயர்ந்த மார்பும் காதணிகளும் மலர்கள் சூடிய கேசமும் அவளது அழகை எடுத்து காட்டின. இடை சிறுத்து இருந்ததால் அவள் மிக மிக அழகாக தோன்றினாள். அழகிய பார்வைகளாலும் புன்னகையுடன் கூடிய முகத்தாலும் அவள் விருந்தாவன வாசிகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டாள். ஓ லக்ஷ்மியே, கையில் தாமரை பூவுடன் விருந்தாவனத்திற்கு வந்து இருப்பதாக ஏதும் அறியாத கோபியர்கள் நினைத்தார்கள். அவள் தனது கணவரான பகவான் கிருஷ்ணரை நேரில் காண வந்து இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். அவள் நேர்த்தியான அழகின் காரணமாக யாரும் அவளை தடுக்கவில்லை. எனவே அவளால் நந்த மகாராஜாவின் அரண்மனைக்குள் எளிதில் புக முடிந்தது. பல குழந்தைகளை கொன்று இருந்த பூதனா பகவான் கிருஷ்ணராகிய குழந்தை ஒரு சிறு படுக்கையில் கிடந்ததை கண்டாள். அந்த குழந்தை இணையற்ற சக்திகளை தன்னில் மறைத்து கொண்டு இருந்ததை அவள் உடனடியாக உணர்ந்து கொண்டாள். ஓ, பிரபஞ்சம் முழுவதையும் உடனடியாக அழிக்கக்கூடிய சக்தி இந்த குழந்தையிடம் இருக்கிறது என பூதனா நினைத்தாள். பூதனா இவ்வாறு புரிந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. புருஷோத்தமன் எனும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொருவருக்கும் தேவையான அறிவை அளிக்கின்றார், மறதியையும் அவரை ஏற்படுத்துகின்றார் என பகவத்கீதையில் கூறப்பட்டு இருக்கின்றது. அந்த மகாராஜாவின் அரண்மனையில் தான் பார்த்து கொண்டு இருந்த குழந்தை புருஷோத்தமராய முழுமுதற் கடவுளே என பூதனா உடனடியாக தெரிந்து கொண்டு விட்டாள். ஒரு சிறு குழந்தையாக அவர் படுத்து இருந்தார். அதனால் அவர் சக்தியில் குறைந்து இருந்தார் என்பதற்கு கிடையாது. கடவுள் வழிபாடு கடவுளுக்கு மனித பண்புகளை கற்பிக்கின்றது என்ற பௌதிக கோட்பாடு சரியானது கிடையாது.
தியானத்தினாலும் தவங்களினாலும் எந்த உயிர்வாளியும் கடவுள் ஆக முடியாது. கடவுள் எப்போதும் கடவுளே. குழந்தை கிருஷ்ணர் வளர்ச்சி அடைந்த இளைஞனுக்கு சமமான முழுமையாக உடையவர். உயிர்வாளி முன்பு கடவுளாக இருந்தார் எனவும் இப்பொழுது மாயையில் மூழ்கி இருக்கிறார் எனவும் மாயாவாத கொள்கை போதிக்கின்றது. எனவே அவர் தற்போது கடவுளாக இல்லை, ஆனால் மாயையிலிருந்து விடுதலை பெற்றதும் மீண்டும் கடவுள் ஆகிறார் எனவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கோட்பாடு நுண்ணிய உயிர்களுக்கு பொருந்தாது. உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளின் நுண்ணிய பகுதிகள் அல்லது அந்த உன்னத நெருப்பின் சிறு பொறிகள் ஆவார்கள். ஆனால் அவர்கள் மூல நெருப்பான கிருஷ்ணர் ஆக மாட்டார்கள். தேவகி வசுதேவரின் மனையில் தோன்றிய பொழுதில் இருந்தே அவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாகவே திகழ்ந்தார். சிறு குழந்தையின் இயல்பை ஒட்டி பகவான் கிருஷ்ணர் தம் கண்களை மூடிக்கொண்டார். இப்படியாக அவர் கண்களை மூடிக்கொண்டதை பக்தர்கள் பலவிதமான கோணங்களில் இருந்து விமர்சிக்கின்றார்கள். பல குழந்தைகளை கொன்றுவிட்டு இப்பொழுது தன்னை கொல்ல வந்திருக்கும் பூதனாவின் முகத்தை அவர் பார்க்க விரும்ப கிடையாது என சிலர் கூறுகின்றார்கள். மற்றும் சிலர் பகவான் கிருஷ்ணர் அவளுக்கு அசாதாரணமான செய்தி எதையோ தந்து கொண்டு இருந்ததால் அவள் பயப்படாமல் இருக்கும்படி தன் கண்களை மூடிக்கொண்டு இருந்தார் என கூறுகின்றார்கள். மற்றும் சிலரின் விளக்கம் ஆனது அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் தோன்றினார். இது பகவத்கீதையில் பரித்ராணாய சாதுனா விநாசாய சா துஷ்கிருதாம் என கூறப்படுகின்றது. முதலில் கொல்லப்பட்ட அசுரன் ஒரு பெண். வேத நியமங்களின்படி பெண், பிராமணர்கள், பசு, குழந்தை ஆகியவற்றை கொல்லக்கூடாது. பூதனா எனும் அரக்கியை கிருஷ்ணர் கொல்ல வேண்டியது அத்தியாவசியம் ஆயிற்று. வேத சாஸ்திரங்களின்படி ஒரு பெண்ணை கொல்வது கூடாது. ஆகையால் கண்ணை மூடிக்கொள்வதை தவிர கிருஷ்ணருக்கு வேறு வழி கிடையாது. கிருஷ்ணர் பூதனாவை தனது செவிலியாக கருதினார். எனவே கண்களை மூடிக்கொண்டார் என்பது மற்றொரு விளக்கம். பகவான் கிருஷ்ணருக்கு பால் ஊட்ட பூதனா வந்தால் பூதனா தன்னை கொல்ல வந்து இருப்பதை அறிந்தும் பகவான் கிருஷ்ணர் அவளை தன் செவிலியாக அதாவது தாயாக கருதினார். வேத கருத்துக்களின்படி 7 வகையான தாய்மார்கள் உள்ளார்கள். உண்மையான தாய் குருவின் மனைவி, அரசனின் மனைவி, பிராமணரின் மனைவி, பசு, செவிலி, பூமி தாய். இப்பொழுது பூதனா தன்னை மடியில் எடுத்து பால் ஊட்ட வந்ததால் கிருஷ்ணர் அவளை தன் தாய்மார்களில் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டார். அவர் கண்களை மூடிக்கொண்டதற்கு மற்றொரு காரணமாக இது கூறப்படுகின்றது. செவிலியான தாயை அவர் கொல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர் தன் வளர்ப்பு தாயை கொன்றதற்கு உண்மையான தாய் அல்லது வளர்ப்பு தாயான யசோதையிடம் அன்பு செலுத்தியதற்கும் வேறுபாடு கிடையாது. பூதனாவும் தாயாகவே கருதப்பட்டு யசோதைக்கு சமமான மதிப்பை பெற்றாள் என வேதங்கள் தரும் தகவல் இருந்து அறியப்படுகின்றது. ஜட உலகில் இருந்து யசோதைக்கு முக்தி அளிக்கப்பட்டது போலவே பூதனாவுக்கும் முக்தி அளிக்கப்பட்டது. குழந்தை கிருஷ்ணர் கண்களை மூடியவுடன் பூதனா அவரை தன் மடியில் எடுத்து கொண்டாள். மரணத்தை குழந்தையாக மடியில் தாங்கி இருப்பதை பூதனா உணரக் கிடையாது. பாம்பை கயிறென தவறாக காண்பவன் மரணத்துக்கு ஆளாகின்றான். அதுபோன்றே பகவான் கிருஷ்ணரிடம் வருவதற்கு முன்பு பூதனா பல குழந்தைகளை கொன்று இருந்தாள். ஆனால் இப்போது அவள் தன்னை கொல்லக்கூடிய பாம்பை தாங்கி இருந்தாள். பூதனா குழந்தை கிருஷ்ணரை மடியில் வைத்து கொண்டபோது யசோதையும் ரோகிணியும் அங்கு இருந்தார்கள். ஆனால் அவள் மிக மிக அழகாக அலங்கரித்து கொண்டு இருந்ததாலும் தாய் அன்புடன் நடந்து கொண்டதாலும் அவளை அவர்கள் தடுக்கவில்லை. அழகு செய்யப்பட்ட உரைக்குள் இருக்கும் வாள் அவள் என்பதை அவர்கள் அறிந்து இருக்கவில்லை. பூதனா மிக மிக சக்தி வாய்ந்த விஷத்தை தன் மார்பில் பூசிக்கொண்டு இருந்தாள்.
குழந்தை மடியில் எடுத்தவுடன் மார்பு காம்பை குழந்தையின் வாயில் அழுத்தினால் மார்பை உறிஞ்சியதும் குழந்தை இறந்து விடுமென நினைத்தாள். ஆனால் குழந்தை கிருஷ்ணர் கோபத்துடன் மிக வேகமாக காம்பை பற்றினார். விஷம் கலந்த பால் உடன் அவளின் உயிரையும் சேர்த்து உறிஞ்சிவிட்டார். அதாவது கிருஷ்ணர் அவளது பாலை உறிஞ்சி அவளை கொன்று விட்டார். அவளது செய்கையை ஒரு தாய் உடையதாக ஏற்றுக்கொண்டு அவளது விருப்பத்தை பூர்த்தி செய்தார். ஆனால் அவள் தனது அரக்கத்தனத்தை மேலும் செயல்படுத்தாமல் இருப்பதற்காக அவளை உடனே கொன்று விட்டார். அந்த அரக்கி கிருஷ்ணரால் கொல்லப்பட்டமையால் முக்தி பெற்றாள். அவளது உயிர் மூச்சை கிருஷ்ணர் உறிஞ்சியதால் பூதனா தரையில் விழுந்து கைகளையும் கால்களையும் அகல பரப்பிக்கொண்டு, ஓ குழந்தையே, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு என கதறினாள். அவள் உரத்த குரலில் அழுது வியர்த்து போனதால் அவளின் உடல் ஈரம் ஆகிவிட்டது. பலமாக அலறியபடி அவள் உயிர் நீத்தபோது பூமியிலும் ஆகாயத்திலும் எல்லா திசைகளிலும் பயங்கரமான அதிர்வு ஏற்பட்டன. இடிகள் விழுவதாக மக்கள் நினைத்தார்கள். பூதனா எனும் சூன்யக்காரின் வேஷம் கலைந்து அவளின் அரக்கி உருவம் வெளிப்பட்டது. அவள் அச்சந்தரும் தனது வாயை திறந்து கைகளையும் கால்களையும் விரிய பரப்பினாள். இந்திரனின் வஜ்ர ஆயுதத்தால் தாக்குண்ட விருத்த அசுரன் போல் அவள் கீழே விழுந்தாள். அவளின் நீண்ட தலைமையில் உடலெங்கும் விரிந்து கிடந்தன. வீழ்ச்சியடைந்த உடல் 12 மைல்கள் நீளம் வரை எட்டி வழியில் இருந்த மரங்களையெல்லாம் தகர்த்தது. மலை போன்ற அவளது உடலை கண்டவர்கள் பிரமித்து போனார்கள். அவளின் பற்கள் உளப்பட்ட தெருக்களைப் போலவும் நாசித்துவாரங்கள் மலை குகைகளைப் போலவும் தோற்றமளித்தன. அவளின் மார்பகங்கள் சிறு குன்றுகளைப் போலவும் முடி அகன்ற சிகப்பான செடி புதர்களைப் போலவும் காணப்பட்டன. அவளின் கண்கள் ஆழமற்ற கிணறுகளைப் போலவும் இரு தொடைகளும் ஒரு ஆற்றின் 2 கரைகள் போலவும் இரு கைகளும் பலமாக கட்டப்பட்ட பாலங்களைப் போலவும் வயிறு காய்ந்து போன ஏரி போலவும் காணப்பட்டன. இதனை கண்ட ஆயர்களும் ஆய்ச்சியரும் வியப்பும் பிரமிப்பும் அடைந்தார்கள். அவள் விழுந்ததினால் ஏற்பட்ட பெரிய ஒளி அவர்களது மூளைகளையும் காதுகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. இப்பொழுது பூதனாவின் மடியில் குழந்தையான கிருஷ்ணர் பயமில்லாமல் விளையாடி கொண்டு இருந்ததைக் கண்ட கோபியர்கள் விரைந்து வந்து அவரை தூக்கி கொண்டார்கள். அன்னை யசோதா, ரோகிணி மற்றும் வயதில் பெரியவர்களான கோபியர்கள் பசுவின் வாளை பிடித்து குழந்தையின் உடலை சுற்றி திருஷ்டிகளித்தார்கள். பசுவின் சிறுநீரால் குழந்தையை குளிப்பாட்டினார்கள். கன்றுகளின் பாத துளிகளை குழந்தையின் உடல் மீது தூவினார்கள். இவையெல்லாம் கிருஷ்ணருக்கு மேலும் இடர்கள் வராமல் பாதுகாப்பதற்காக செய்யப்பட்டன. குடும்பத்தில் பசு எவ்வளவு முக்கியமாக இடம் வகிக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. சமுதாயத்திற்கும் உயிரினங்களுக்கும் பசுக்கள் எவ்வளவு அத்தியாவசியம் ஆனவை என்பதை குறிக்கின்றன. பகவான் கிருஷ்ணரின் பரமான தேகத்துக்கு எத்தகைய பாதுகாப்பும் தேவை கிடையாது. ஆனால் பசுவின் முக்கியத்துவத்தை நாம் உணரும்படியாக அவரது உடல் பசுவின் சாணத்தால் பூசப்பட்டு பசுவின் சிறுநீரால் கழுவப்பட்டு பசுக்களின் பாத துளிகளால் தெளிக்கப்பட்டன. புனிதப்படுத்துவதற்கான இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கோபியர் அன்னை யசோதா மற்றும் ரோகிணி தலைமையில் பகவான் கிருஷ்ணரின் உடலை எல்லா தீங்குகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக விஷ்ணுவின் 12 திருநாமங்களை ஜபித்தார்கள். அவர்கள் கை கால்களை கழுவிக்கொண்டு 3 முறை தண்ணீர் உறிஞ்சினார்கள். மந்திரங்களை உச்சாடனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு செய்வது வழக்கம். அவர்கள் பின்வருமாறு உச்சாடனம் செய்தார்கள். ஓ அன்புள்ள கிருஷ்ணா, மணிமான் என அழைக்கப்படும் பகவான் உமது தொடைகளை காப்பாற்றட்டும். யஜ்யர் என்று அறியப்படும் விஷ்ணு உமது கால்களை காப்பாற்றட்டும். அச்சுதர் உமது கைகளையும், ஹயக்ரீவர் உமது வயிற்றையும், கேசவர் உமது இதயத்தையும், விஷ்ணு உமது கரங்களையும்,
உருக்கிரமர் உமது முகத்தையும், ஈஸ்வரர் உமது தலையையும், சக்கரதார் உமது முன்பாகத்தையும், கதாதர் உமது முதுகையும், கையில் வில்லேந்திய மதுசூதனன் உமது கண் பார்வையையும், விஷ்ணு தமது சங்கினால் உமது இடதுபுறத்தையும், உபேந்திரராய முழுமுதற் கடவுள் மேல் இருந்தும், தாரக்கியர் பூமிக்கு கீழ் இருந்தும், அலாதரர் உம்மை எல்லா பக்கங்களில் இருந்தும், கிருச்சிகேசர் என பெயர் பெற்ற முழுமுதற் கடவுள் உமது புலன்களையும், நாராயணர் உமது மூச்சையும், ஸ்வேவத்தீப்பின் அதிகாரியான நாராயணர் உமது இதயத்தையும், யோகேஸ்வரர் உமது மனதையும், பரணிஸ்கர்பர் உமது புத்தியையும், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் உமது ஆத்மாவை காப்பாற்றட்டும். நீங்கள் விளையாடும் போது கோவிந்தர் உம்மை எல்லா பக்கங்களிலிருந்து காப்பாற்றட்டும். நீங்கள் உறங்கும்போது மாதவர் எல்லா அபாயங்களில் இருந்தும் உம்மை காப்பாற்றட்டும். நீங்கள் செயல்படும் போது விழுந்து விடாமல் வைகுண்டத்தின் அதிபதி உம்மை காப்பாற்றட்டும். நீர் உட்கார்ந்து இருக்கும்போது வைகுண்டபதி உமக்கு எல்லா பாதுகாப்புகளையும் அளிக்கட்டும். நீங்கள் உண்ணும்போது யஜ்ஞர்களின் அதிபதி உம்மை காப்பாற்றட்டும் என்றார்கள். இப்படியாக குழந்தை கிருஷ்ணரின் உடலின் பாகங்களை காப்பாற்றும்படி அன்னை யசோதை விஷ்ணுவின் பல்வேறான திருநாமங்களை உச்சரித்து துதித்தால் பல வகையான துர் ஆத்மாக்களும் பேய்களும் குழந்தைகளுக்கு தீங்கு செய்யாமல் பாதுகாப்பதில் யசோதை தீவிரமாக இருந்தால் அவையாவன: டாக்கினிகள், எதிர்த்தானிகள், குஷ்மண்டாக்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், விநாயகர், கோடரா, ரேவதி, ஜேஷ்டா, பூதனா, மாத்திருகர்கள், உன்மாடர்கள், இவை போன்ற மேலும் பல கொடிய ஆவிகள். இவை மக்களை தம் உண்மை இருப்பை மறக்கச் செய்து அவர்களின் பிராண வாயுவிற்கும் புலன்களுக்கும் தொல்லை விளைவிக்கின்றன. சில வேளைகளில் அவை சொப்பனங்களில் தோன்றி நிலை குலையச் செய்கின்றன. சில வேளைகளில் அவை முதிர்ந்த பெண்களாக வந்து குழந்தைகளின் இரத்தத்தை குடிக்கின்றன. ஆனால் இந்த தீய ஆவிகள் எல்லாம் கடவுளின் புனித திருநாமம் இசைக்கப்படும் இடங்களில் இருக்க முடியாது. பசுவின் முக்கியத்துவத்தையும் விஷ்ணுவின் நாமங்களின் மகிமைகளையும் பற்றி வேத நூட்களில் கூறப்பட்டு இருந்த செய்திகளில் யசோதைக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டு இருந்தன. எனவே கிருஷ்ணரை காப்பாற்றும் பொருட்டு அவள் பசுக்களையும் விஷ்ணுவின் திருநாமங்களையும் தஞ்சம் அடைந்து இருந்தால் அவள் குழந்தையை காப்பாற்றுவதற்காக விஷ்ணுவின் எல்லா திருநாமங்களையும் ஜபித்தால் சரித்திர காலத்தின் ஆரம்பத்தில் இருந்தே பசுக்களை பராமரிப்பது மற்றும் விஷ்ணுவின் திருநாமங்களை ஜபிப்பது ஆகிய வேத ஆச்சாரங்களால் மக்கள் பயனடைந்து இருக்கிறார்கள். இப்போதும் வேத முறைகளை கடைபிடிப்பவர்கள், குறிப்பாக கிரகஸ்தர்கள், குறைந்தபட்சம் 12 பசுக்களாவது வைத்து இருக்கிறார்கள். வீட்டில் விஷ்ணுவின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வணங்குகின்றார்கள். வயதில் மிகுந்த கோபியர்கள் கிருஷ்ணரிடம் தமக்கிருந்த அபரிதமான அன்பின் காரணமாக அவரை காப்பாற்ற விரும்பினார்கள். ஆனால் அதற்கு தேவை இருக்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர் தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு இருந்தார். முழுமுதற் கடவுளாய கிருஷ்ணர் குழந்தையாக வந்து விளையாடி கொண்டு இருந்தார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தையை காப்பாற்றுவதற்கான சடங்குகளை நிறைவேற்றிய பின்பு அன்னை யசோதா குழந்தையை எடுத்து தானே பால் ஊட்டினாள். விஷ்ணு மந்திரத்தை உச்சரிப்பதால் குழந்தை பாதுகாப்பாக இருப்பான் என்ற நம்பிக்கை யசோதைக்கு ஏற்பட்டு இருந்தன. அது சமயம் மதுராவுக்கு வரிப்பணம் செலுத்த சென்றிருந்த கோபாலர்கள் ஊருக்கு திரும்பிய போது பூதனாவின் மலை போன்ற உடல் விழுந்து கிடந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இப்பொழுது வசுதேவர் எச்சரித்ததை நந்த மகாராஜா நினைத்து பார்த்தார். வசுதேவர் மா முனிவராகவோ யோகி ஆகவோ இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விருந்தாவனத்தில் தாம் இல்லாத போது நடக்க இருந்ததை வசுதேவர் எப்படி முன்கூட்டியே கூறியிருக்கக்கூடும்? இவ்வாறாக நந்த மகாராஜா நினைத்தார். பின்னர் விரஜவாசிகள் பூதனாவின் பெருவுடலை துண்டமிட்டு ஓர் இடத்தில் குவித்து விறகு கட்டைகளை அடுக்கி அதற்கு தீ மூட்டினார்கள்.
பூதனாவின் உடல் எரிந்தபோது அதில் இருந்து நறுமணம் வெளிப்பட்டது. அந்த நறுமணம் அவள் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டதன் காரணமாக ஏற்பட்டது. அரக்கி பூதனாவின் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அவள் தெய்வீகமான உடலை பெற்றாள் என்பது இதன் பொருள். முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் எவ்வளவு நல்லவர் என்பது இதனால் தெரிய வருகின்றது. கிருஷ்ணரை கொல்ல வந்த பூதனாவின் பாலை அவர் வாய் வைத்து உறிஞ்சியதால் அவள் உடனே புனிதம் அடைந்து மட்டுமின்றி அவளது உடல் பரமான தன்மை பெற்றுவிட்டது. சிறு குழந்தைகளை கொல்வதே அவள் தொழிலாக கொண்டு இருந்தால் அவள் விரும்பியதெல்லாம் இரத்தம் மட்டுமே. கிருஷ்ணரிடம் அவள் பகைமை கொண்டு இருந்தாலும் தனது பாலை அவருக்கு அவள் ஊட்டியதால் முக்தி அடைந்து விட்டாள். அப்படியானால் அவருக்கு தாய் தந்தையாக அமைந்து அன்புடன் சேவை செய்பவர்கள் எப்படிப்பட்ட நலன்களை பெறலாம்? புனிதமான பக்தர்கள் மிகுந்த அன்புடனும் பிரியத்துடனும் கிருஷ்ணருக்கு எப்போதும் சேவை செய்கின்றார்கள். ஏனென்றால் அவர் முழுமுதற் கடவுள், ஒவ்வொரு உயிர்வாளியிலும் உறையும் பரமாத்மா. எனவே பகவானின் சேவையில் செலவிடப்படும் சிறு முயற்சியும் ஒருவருக்கு பரமான பெரு நன்மையை பெற்று தருமென்ற முடிவுக்கு நாம் வருகின்றோம். பகவத்கீதையில் இது விளக்கப்பட்டு இருக்கின்றது. சொல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய, தெரிந்தோ தெரியாமலோ கிருஷ்ணருக்கு ஆற்றப்படும் சிறு சேவையும் மிக உயர்ந்த நன்மை தருகின்றது. கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டு ஆற்றுவதன் மகிமை அவ்வளவு உயர்ந்தது. ஒரு மரத்தின் இலைகளையும் மலர்களையும் பறித்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து வணங்கினால் அந்த மரத்தில் அடைபட்டிருக்கும் உயிராத்மா நன்மை அடைகின்றது. மலர்களும் பழங்களும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் போது அவற்றை தாங்கியிருந்த மரமும் நன்மை பெறுகின்றது. இவ்வாறாக அர்ச்சனை முறையால் எல்லோரும் பயன் பெறுகின்றார்கள். பிரம்மனும் சிவபெருமானும் கிருஷ்ணரை வழிபடும் போது அவர் குழந்தையாக மடியில் விளையாடும் பாக்கியத்தை பூதனா பெற்றால். மகா முனிவர்களும் பக்தர்களும் வணங்கும் பாதார விந்தங்கள் பூதனாவின் உடலில் பட்டன. மக்கள் கிருஷ்ணரை வழிபட்டு அவருக்கு உணவு நிவேதனம் செய்கின்றார்கள். ஆனால் பூதனாவின் உடலில் இருந்து கிருஷ்ணர் பாலை தாமே உறிஞ்சி குடித்தார். பகமை நிலையில் இருந்து ஏதோ ஒன்றை கிருஷ்ணருக்கு அளித்த பூதனா இவ்வளவு உயர்ந்த நலனை பெற்றாள் என்றால் அன்புடனும் பிரியத்துடனும் கிருஷ்ணரை வழிபடுவதால் ஏற்படும் நன்மையை எப்படி அளந்து கூற முடியும்? வேறெந்த காரணத்திற்காக இல்லையென்றாலும் இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது என்பதற்காகவாவது கிருஷ்ணரை வழிபட வேண்டும். பூதனா ஒரு துர் ஆத்மாவாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளின் தாய்க்குரிய உயிரை பெற்றுவிட்டால். கிருஷ்ணருக்கு பாலூட்டிய பசுக்களும் கோபியர்களும் இதுபோன்றே உயர்ந்த நிலையை எய்தினார்கள் என்பது திண்ணம். பௌதிய நலன்கள் முதல் முக்தி வரை எல்லா நன்மைகளையும் கிருஷ்ணர் வழங்க வல்லவர் ஆவார். பூதனாவின் உடலின் பாலை கிருஷ்ணர் நீண்ட நேரம் உறிஞ்சியதால் அவள் முக்தியை பெற்றுவிட்டாள் என்பதில் எந்தவித ஐயமும் இருக்க முடியாது. அப்படி இருக்க கிருஷ்ணரிடம் அளவற்ற அன்பை செலுத்திய கோபியர்கள் முக்தி நிலையை அடைந்தார்கள் என்பதில் சந்தேகம் என்ன? விருந்தாவனத்தில் அன்புடனும் பிரியத்துடனும் கிருஷ்ணருக்கு சேவை செய்த கோபியரும் கோபாலர்களும் பசுக்களும் ஜட இருப்பின் துயர நிலையில் இருந்து விடுபட்டு முக்தி அடைந்தார்கள் என்பதில் அளவும் சந்தேகம் கிடையாது. இப்பொழுது பூதனாவின் உடல் எரியும் போது வெளிப்பட்ட நறுமணத்தை நுகர்ந்த விருந்தாவனவாசிகள், ஓ, இந்த நறுமணம் எங்கிருந்து வருகின்றது என ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். இவ்வாறு பேசிக்கொண்டபோது நறுமணம் எரியும் பூதனாவின் உடலில் இருந்து வந்தது என்பதை அறிந்து கொண்டார்கள். கிருஷ்ணரிடம் மிகுந்த வாஞ்சை கொண்டு இருந்த அந்த மக்கள் அவர் பூதனா எனும் அரக்கியை கொன்றார் என்பதை அறிந்தபோது அவரை மனமாற வாழ்த்தினார்கள். பூதனாவை எரித்த பின்பு நந்த மகாராஜா வீட்டிற்கு வந்து குழந்தை கிருஷ்ணரை தம் மடியில் எடுத்து வைத்து கொண்டு உச்சி முகந்தார். நடக்க இருந்த பெரும் விபத்தில் இருந்து குழந்தை தப்பியதை நினைத்து அவர் மிகுந்த திருப்தி அடைந்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்த
பக்தர்கள்.